ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. தமிழக நிலவரங்களும் உள்ளடக்கப்படுகின்றன. உலகின் பருவநிலை கோளாறுகளின் குளறுபடி இலங்கை முதல் ஐரோப்பிய நாடுகள் வரை சமகால நாட்களில் எதிரொலித்து வருகின்றது. அந்த வகையில் இலங்கையில் வளமையான தென்மேற்கு பருவமழை காலமாக இது இருந்தாலும் சில இடங்களில் அசாதாரணமாக கடும் மழைப்பொழிவு இடம்பெற்று வருவதால் பல இடங்களில் மீண்டும் வெள்ளப்பெருக்கு அபாயங்கள் தலைதூக்கி வருகின்றன. இதேபோல நேற்று முதல் பிரான்ஸ் மற்றும் பிரித்தானியா உட்பட்ட நாடுகளில் வளமையாக இந்த இளவேனில் காலத்தில் இருக்கும் வெப்பத்தை விட கடும் வெப்பநிலை தாக்கி வருகின்றது. அந்த வகையில் இது கோடைகாலமோ என எண்ணும் வகையில் அதிக வெப்பம் பிரான்ஸ் பிரித்தானியாவில் தகித்து வருகின்றது. கோடைகாலம் ஒரு மாதம் முன்னதாகவே வந்துவிட்டதோ என எண்ணும் வகையில் பிரான்சின் பெரும் பகுதியில் கடுமையான வெப்பநிலை நிலவுகின்றது. பாரிஸின் வெப்பநிலை 27°C நிற்கின்றது. இன்றும் கடுமையான வெப்பநிலை நிலவி வருகின்றது. நாளை நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் 37°C வரை வெப்பநிலை எகிரலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பிரித்தானியாவிலும் இங்கிலாந்து பிராந்தியத்தில் லண்டன் உட்பட பல இடங்களில் வழக்கத்துக்கு மாறாக மே மாதத்தில் நிலை வரும் கடும் வெப்பம் தீவிரமடைகின்றது. பல இடங்களில் வெப்ப அலைக்கான அளவுகோல்களும் எச்சரிக்கைகளும் விடுக்கப்படுகின்றன. நேற்று லண்டனின் வெப்பநிலை 28°C தாண்டியது. வங்கி விடுமுறை நாளாக எதிர்வரும் திங்கட்கிழமை இருக்கும் நிலையில் அந்த நாளில் கடும் வெப்ப நாளாக லண்டன் பதிவாகக்கூடும் எனவும் வரலாற்றில் மிகவும் வெப்பமான மே மாதத்தின் நாளாக பிரித்தானியாவில் இந்த பதிவு உருவாகும் என்ற எச்சரிக்கைகள் எல்லாம் வந்துள்ளன. இது ஐரோப்பிய நிலைமையாக இருக்க இலங்கையில் ஏற்கனவே கூறியது போல பல இடங்களில் கடும் மழை கொட்டி வருகின்றது. குறிப்பாக நாட்டின் பிரதான விமான நிலையம் இருக்கக்கூடிய கட்டுநாயக்காவில் மழை கடுமையாக பெய்து வருவதால் கட்டுநாயக்கா விமான நிலையத்திற்கு செல்லும் பல வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இந்த மழை காரணமாக நேற்று சில மணி நேரமாக விமானங்கள் கட்டுநாயக்காவிலிருந்து புறப்படவோ அங்கு தரையிறங்க முடியாத நிலையுமே இருந்தது. சில விமானங்கள் அவசர கால ரீதியில் மத்தள விமான நிலையத்திற்கு திருப்பியெல்லாம் விடப்பட்டன. எனினும் அடாது மழை பெய்தாலும் விடாது சில நகர்வுகள் அரசியல் ரீதியிலும் ஏனைய ரீதியிலும் நடக்கத்தான் செய்கின்றன. அந்த வகையில் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்காவின் கிழக்கு மாகாண பயணத்தின் போது கிழக்கின் காணி பிரச்சனைகள் தொடர்பாக அவர் வெளியிட்ட கருத்துக்களில் கிழக்கில் தமிழர்களின் தாயக கோட்பாடு கடுமையாக உரசப்படுவது அவர்கள் அவதானம் கொள்ள வேண்டிய ஒரு நிலைமையாக மாறியுள்ளது. அனுரவின் சிஸ்டம் சேஞ்சுக்கு ஆதரவான தமிழ் புரவலர்கள் இல்லை என்றால் தமிழ் அடியவர்கள் ஊடக குருமார்கள் என்னதான் தொடர்ந்தும் இந்த தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்திற்கு ஆதரவு பல்லவிகளை பாடிக்கொண்டாலும் கிழக்கில் உள்ள காணிகள் குறிப்பிட்ட இனங்களுக்கு உரியவை அல்ல என கூறுகின்றார் அனுர. அதேபோல கிழக்கில் உள்ள காணிகள் குறிப்பிட்ட இனத்துக்குரியது என அடையாளப்படுத்திக் கொள்வதை விட அவை அரச காணிகள் அல்லது மக்களுக்குரிய காணிகள் என்ற ரீதியில் தான் காணிகள் கையாளப்பட வேண்டும் என்பதை அனுர நேற்று கிழக்கில் சொல்லியிருக்கின்றார். அதாவது காணி பகிர்வு என்பது இன விகிதாசாரத்தின் அடிப்படையில் இல்லாமல் தேவையின் அடிப்படையிலான சட்டபூர்வமான நடைமுறைகளின் கீழ் இருக்க வேண்டும் என்பதுதான் அனுரவின் கருத்து. இதற்காக அவர் ஒரு குழுவை இல்லைனால் பாதுகாப்பு படையினரின் ஆதரவை எல்லாம் கோரியிருக்கின்றார். மேலெழுந்த வாரியாக நோக்கினால் அனுரவின் கருத்து சாதகம் போல தெரியும். ஆனால் உள்ளுடனில் இது தமிழர் தாயகத்தின் தாயக கோட்பாட்டை குறிப்பாக தமிழர்களின் இனத்துவத்தை கிழக்கில் கடுமையாக மலினப்படுத்தும், இல்லையென்றால் குறை மதிப்புக்கு உட்படுத்தும் ஒரு நகர்வு என்பதை தவிர வேறு விடயங்களில்லை. கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற்று வரும் பெரும்பான்மை சிங்களவர்களின் காணி அபகரிப்புகளில் தமிழ் மற்றும் முஸ்லிம் சமூகங்கள் தத்தமது பூர்வீக நிலங்கள் மற்றும் விவசாய நிலங்களில் பெரும் அச்சுறுத்தலை எதிர்நோக்கும் நிலையிலும் கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட அரச குடியேற்ற திட்டங்களில் கிழக்கின் இனப்பரம்பல் தமிழ் மக்களுக்கு விரோதமாக மாற்றியமைக்கப்பட்ட நிலையிலும் போதாக்குறைக்கு இப்போது ஸ்ரீலங்காவின் தொல்பொருள் திணைக்களம் வேறு தொல்பொருள் பாதுகாப்பு என்ற பெயரில் கிழக்கில் பல காணி சுவீகரிப்பு நகர்வுகளை செய்யும் நிலையில்
இந்த காணி சுவீகரிப்புகளுக்கு இல்லை என்றால் காணி அடாவடிகளுக்கு மையப்புள்ளியாக இருக்கும் மட்டக்களப்பின் அம்பேப்பிட்டிய சுமணரத்தின தேரரையெல்லாம் அனுரகுமார திசாநாயக்கா சந்தித்து திரும்பி அவருக்கு சில உறுதிமொழிகளை வழங்கிய நிலையில்தான் கிழக்கில் தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய தனித்துவமான இனப்பெரம்பலையும் வரலாற்று உரிமைகளையும் புறக்கணித்துவிட்டு பொதுவான காணிக் கொள்கை என அனுர ஒரு நிலைப்பாட்டை கிழக்கில் முன்வைக்கின்றார். அதாவது தமிழ் பேசும் மக்களுக்குரிய காணி அதிகாரம் தொடர்பான 13ஆம் திருத்தச் சட்டத்தையும் அவர் கடுமையாக எதிர்ப்பதை அவரது கருத்து புலப்படுத்துகின்றது, ஆதாரப்படுத்துகின்றது. அதாவது என்னதான் அனுரகுமார திசாநாயக்காவுடன் சேர்ந்து தமிழரசின் சுமந்திரன் நூலக திறப்பு விழாவுக்கு திரைகளை இழுத்து கொண்டாலும் நல்லிணக்க செய்களை காட்டிக்கொண்டாலும் அனுரவுக்கு சாணக்கிய ரீதியில் சில பவியங்கள் மட்டக்களப்பில் வெளிப்பட்டாலும் காணிகள் இனத்துவ ரீதியானவை அல்ல என கிழக்கில் வைத்து அனுரகுமார திசாநாயக்கா கூறியிருப்பது திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களை நியாயப்படுத்துவதற்கும் தமிழர்களின் பூர்வீக நில அடையாளங்களை அழிப்பதற்குமான ஒரு முயற்சியாகத்தான் தெரிகின்றது. இவ்வாறாக மழைக்கால இருட்டுக்குள்ளும் தமிழர்களின் காணிகள் சார்ந்த அரசியல் ஆயுத பிரயோகங்கள் கொழும்பு அதிகார மையத்திலிருந்து பிரயோகிக்கப்படும் நிலையில் இதே மழைக்கால இருட்டுக்குள் பாதாள உலக முகங்கள் இலங்கைக்குள் அதிரடியாக இறக்கப்படும் சம்பவங்களும் இடம்பெற்றிருக்கின்றன. நேற்று ஒரே நாளில் 21 பாதாள முகங்கள் துபாயிலிருந்து கொழும்புக்கு அதிரடியாக தூக்கிச் செல்லப்பட்டன. துபாயில் இருந்தபடி இலங்கையில் போதை மற்றும் பாதாள உலக சாம்ராஜ்யத்தை இயக்கிய இந்த கிங் பின் முகங்கள் அடைமலைக்குள் கட்டுநாயக்காவில் இறக்கப்பட்ட பின்னர் உடனடியாகவே ஸ்ரீலங்கா சிஐடியினரால் அவர்கள் தூக்கி செல்லப்பட்டு மறைவிடங்களில் வைத்து தற்போது விசாரணைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு வருகின்றார்கள். நேற்று இறக்கப்பட்ட இந்த பாதாள கிங் பின் முகங்களில் மகாவத்த சமர என்ற ஒரு முக்கிய புள்ளியும் இருந்தமை ஆதாரப்படுகின்றது. ஸ்ரீலங்கா சிஐடியினர் இதுவரை அடையாளம் கண்டுள்ள 50க்கும் மேற்பட்ட பாதாள உலக குழுக்களில் பிடிகளை இருக்க துபாய் உட்பட்ட நாடுகளில் அதிரடி நடவடிக்கைகளில் இடம்பெற்று வருகின்றன. இந்த நிலையில்தான் நேற்று ஒரே நாளில் 21 பேர் துபாயிலிருந்து கொழும்பில் இறக்கப்பட்டமை ஒரு முக்கியமான விடயமாக இருக்கக்கூடும். இவ்வாறு போதை மற்றும் பாதாள முகங்கள் அதிரடியாக கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்படும் நிலையில் நேற்று ராஜபக்சக்களின் 7 மூளைக்கார விழிப்புக்குரியவரான முன்னாள் பொருளாதார அமைச்சர் பெசில் ராஜபக்சவை கைது செய்ய மாத்தறை நீதவான் நீதிமன்றம் ஒரு பிடியாணையை பிறப்பித்த விடயம் தொடர்ந்து அரசியல் அதிர்வுகளை உருவாக்கி வருகின்றது. கடந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் 20ஆம் தேதியன்று துபாய் ஊடாக அமெரிக்காவுக்கு பிறந்த பெசில் கடந்த 1.5 வருட காலத்துக்கு மேலாக இலங்கைக்கு திரும்பிக் கொள்ளவே இல்லை. பெசில் ராஜபக்ச மாத்தறையில் உள்ள பிரவுன் ஹில் என்ற மலைப்பகுதியில் 1.5 ஏக்கர் அதாவது 1.5 ஏக்கர் காணியை மணி லாண்டரிங் எனப்படும் சட்டவிரோத பணம் பரிமாற்றத்தை பயன்படுத்தி பினாமி பேரில் வாங்கி அதில் ஆடம்பர இல்லம் ஒன்றை கட்டிய குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கில் தான் அவருக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது. ஏற்கனவே இந்த வழக்கில் 2 முறை அமெரிக்க வைத்தியர்கள் வழங்கிய மருத்துவ சான்றிதழ்களை காட்டி நீதிமன்றத்தை பெசிலின் சட்டவாளர்கள் சமாளித்த நிலையில் நேற்று 3வது முறையாகவும் அவரது சட்டவாளர்கள் இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் சமர்ப்பிப்பு விளையாட்டை நடத்த முயன்றாலும் மருத்துவ காரணங்களை காட்டி அவர் அமெரிக்காவிலிருந்து பயணம் செய்ய முடியாத நிலையில் இருப்பதான கரணங்களாக முன்வைக்க முயன்றாலும் நீதிபதி இந்த விளையாட்டின் நோக்கத்தை துல்லியமாக புரிந்து கொண்டு பெசில் தரப்பு சட்டவாளர்களின் கோரிக்கையை நிராகரித்து பெசிலுக்கு பிடியாணையை பிறப்பித்துள்ளார். மாத்தறை பிரவுன் ஹில் பகுதியில் உள்ள குறித்த காணிக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லை என அது தனக்கு சொந்தமானது இல்லை என பெசில் ராஜபக்ச நீதிமன்றத்தில் முன்னர் தெரிவித்ததால் இந்த வழக்கு ஒரு கட்டத்தில் நீர்த்து போக வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அனுரவின் ஆட்சி வந்த பின்னர் இந்த வழக்கு மீண்டும் கிளறப்பட்டது. பெசில் ராஜபக்ச தான் இந்த காணியை பினாமியாக கொள்வனவு செய்த விடயம் உறுதிப்படுத்தப்பட்டது. ஸ்ரீலங்கா சிஐடியின் நிதி புலனாய்வு பிரிவு தனது முகர்ந்து பிடித்து இந்த வழக்கை தொடர்ந்திருந்தது. கடந்த ஆண்டு மே மாதம் நடைபெற்ற விசாரணையின் போது ஏற்கனவே கூறப்பட்டது போல பெசில் ராஜபக்சவுக்கு இலங்கைக்கு திரும்ப முடியாத சுயினம் இருப்பதால் அமெரிக்காவில் அவர் சிகிச்சை பெறுவதாக காரணங்கள் கூறி வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இதன் பின்னர் நவம்பர் 21ஆம் தேதிக்கு இந்த வழக்கு மீண்டும் வந்தபோதும் பெசில் தொடர்ந்து சிகிச்சையில் இருப்பதால் அவர் வர முடியாது என கூறப்பட்டது. இதன் பின்னர் தான் இந்த வருடத்தின் மே 22ஆம் தேதிக்கு அதாவது நேற்று இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அதாவது நேற்று இந்த வழக்கு வெறும் வகையில் கடந்த வருடம் இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் நேற்றைய வழக்கில் பெசில் முன்னிலையாகதான் நீதிமன்றம் பொங்கி எழுந்து பிடியாணையை பிறப்பித்துள்ளது. ஆனால் நீதிமன்றம் பெசிலை கைது செய்ய பிடியாணையை பிறப்பித்தாலும் அமெரிக்காவில் தங்கியுள்ள அவரை எப்படி கைது செய்வது என்பது ஒரு முக்கிய விடயமாக உள்ளது.
ஒருவருக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டால் அவர் உடனடியாக கைது செய்யப்படும் உத்தரவாதங்கள் எதுவும் இல்லை என்பது நீங்கள் அறியக்கூடிய ஒரு விடயம். பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நபர் நீதிமன்றத்தில் சரணடைந்து கொள்ளவும் முடியும். பொதுவான சட்ட விதிகளின்படி ஒரு நாட்டில் பிடியாணை பிறப்பிக்கப்படும் ஒரு சந்தேக நபர் நாட்டுக்கு வெளியே இருந்தால் அவருக்குரிய செயல்முறை சட்ட மற்றும் ராஜதந்திர நடைமுறைகளின் மூலம்தான் நகர்த்தப்பட வேண்டும். பெசிலின் விடயத்தில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் அமெரிக்காவுடன் இந்த விடயத்தில் அதிகாரபூர்வமாக தொடர்பு கொள்ள வேண்டும். இந்த கோரிக்கைக்கு அமெரிக்க அதிகாரிகள் இசைந்தால் பெசிலின் தற்போதைய அமெரிக்க இருப்பிடத்தை அமெரிக்கா தான் அதிகாரபூர்வமாக ஸ்ரீலங்காவுக்கு சொல்லிக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் ஸ்ரீலங்கா கோரிக்கொண்டால் அமெரிக்க கூட்டாட்சி முகமையான FBI அமைப்பு, இல்லையென்றால் அமெரிக்க சட்ட மார்ஷல்கள் பெசிலின் இருப்பிடத்தை கண்காணித்து பெசில் இன்னமும் அமெரிக்காவில் தான் உள்ளார் என்பதை ஸ்ரீலங்காவுக்கு அதிகாரபூர்வமாக அறிவித்துக் கொள்ள வேண்டும். இதேபோல பெசிலுக்கு இன்டர்போல் எனப்படும் அனைத்துலக காவல்துறையின் ஊடாக ஒரு ரெட் நோட்டீஸ் எனப்படும் சிவப்பு எச்சரிக்கை அறிவிப்பை பெற்று இந்த நகர்வுகளை நகர்த்த வேண்டுமானால் இன்டர்போலிடம் சிவப்பு அறிவிப்புக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் அதிகாரபூர்வமான ஒரு கோரிக்கையை விடுக்க வேண்டும். அப்படி இடம்பெற்றால் பிரான்சின் லியோன் நகரில் உள்ள இன்டர்போல் தலைமையகம் ஸ்ரீலங்காவின் இந்த கோரிக்கையை ஆய்வு செய்து இது ஒரு அரசியல் பழிவாங்கல் பிடியாணை அல்ல என்பதை உறுதி செய்து பெசிலுக்கு பிறப்பிக்கப்பட்ட பிடியாணையின் படி அவருக்கு ரெட் நோட்டீஸை வெளியிடுவதா இல்லையா என்ற முடிவை ஸ்ரீலங்காவுக்கு சொல்லிக்கொள்ள முடியும். பெசிலின் விடயத்தில் அவரது பிரவுன்ஹில் வழக்கு முற்றிலும் குற்றவியல் சார்ந்ததாக கருதப்படாமல் இன்டர்போலால் அல்லது அமெரிக்காவால் அரசியல் உள்நோக்கம் கொண்ட ஒரு வழக்காக கருதப்பட்டால் ஸ்ரீலங்காவுக்கு பெசிலை நாட்டுக்கு கொண்டு வருவதில் சிக்கல்கள் தோன்றக்கூடும். ஏனெனில் இன்டர்போலும் சரி அமெரிக்காவும் சரி அரசியல் அல்லது மத ரீதியில் அல்லது இன ரீதியான பழிவாங்கல் விடயங்களில் இவ்வாறான பிடியாணைகள் பிறப்பிக்கப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்துவதில் அவதானமாக இருக்கும். அமெரிக்காவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையே 1999 நாடுகளிடத்தல் ஒப்பந்தம் எல்லாம் கைச்சாத்திடப்பட்டது. அந்த ஒப்பந்தம் இப்போதும் நடைமுறையில் இருந்தாலும் அமெரிக்க சட்டம் அங்கு வாழும் வெளிநாட்டு பூர்வீக தனிநபர்கள் கூட நியாயமற்ற சோதனைகள் மற்றும் கைதுகளில் இருந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்கின்றது. அமெரிக்க மண்ணில் ஒரு கைது இடம்பெற வேண்டுமானால் அமெரிக்க நீதிமன்றத்தால் அந்த கைதுக்குரிய விடயங்கள் சரிபார்க்கப்பட்ட அந்த கைதுக்கு நம்பத்தகுந்த காரணம் இருக்கின்றது என்பதை நீதிமன்றம் உறுதிப்படுத்தினால்தான் இந்த கைதுகளுக்கெல்லாம் அங்கீகாரம் வழங்கப்படக்கூடும். ஆகையால் பெசிலின் விடயத்தில் அமெரிக்கா என்ன செய்ய போகின்றது, அது ஸ்ரீலங்காவிடம் ஒத்துழைக்கப் போகின்றதா என்பதுதான் முக்கியமான விடயம். ஆனால் பெசில் ராஜபக்சவுக்கு பிறப்பிக்கப்பட்ட இந்த பிடியாணை ஏதோ ஒரு வகையில் அமெரிக்க நிர்வாகத்துக்குள் அவரை ஒரு கைதியாக மாற்றக்கூடும். பெசில் அங்கு இருக்கும் நாட்களில் அவரால் இன்னொரு இடத்துக்கு நகர முடியாமல் இருக்கலாம். வங்கி பண பரிவர்த்தனைகளை செய்ய முடியாமலும் நிலைமைகள் வரும் என்பது ஒரு முக்கியமான விடயம். இவ்வாறான நிலையில் வடக்கின் சர்ச்சைக்குரிய கிளாடியேட்டர் நாடாளுமன்ற உறுப்பினரான அர்ச்சுனாவிடம் இன்னொரு சட்டவிரோதமான துப்பாக்கி இருப்பதாக சட்டத்தரணி உமாகரன் ராசையா வெளிப்படுத்திய கருத்தும் பரபரப்பை கிளப்பியுள்ளது. அர்ச்சுனாவுக்கு அதிகாரபூர்வமாக ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சகத்தால் வழங்கப்பட்ட துப்பாக்கியானது நீதிமன்றத்தால் மீளப்பெறப்பட்டு அது சார்ந்த வழக்கு எல்லாம் இடம்பெற்று வரும் நிலையில்தான் அவரிடம் இன்னொரு துப்பாக்கியும் சட்டவிரோதமாக இருப்பதாக சட்டத்தரணி உமாகரன் ராசையா நேற்று பரபரப்பான ஒரு விடயத்தை யாழ்ப்பாணத்தில் வெளிப்படுத்தினார். இவை இலங்கை விடயங்கள். அடுத்து இந்திய நிலவரங்களை நோக்கினால் இந்தியாவில் கடந்த 10 நாட்களில் 3வது முறையாக மத்திய அரசால் எரிபொருள் விலை உயர்த்தப்பட்டுள்ளமை மக்களுக்கு அதிர்ச்சியான ஒரு விடயமாக மாறியுள்ள நிலையில் தமிழக முதல்வர் விஜய் அடுத்த வாரம் டெல்லிக்கு சென்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்களான அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களான சோனியா காந்தி, ராகுல் காந்தி உட்பட்ட தலைவர்களை சந்திக்க உள்ளதாக தெரிகின்றது. நீண்ட காலத்துக்கு பின்னர் தமிழக அமைச்சரவையில் கூட்டணி கட்சிகளின் முகங்களுடன் உச்சபட்சமாக தமிழக அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களின் எண்ணிக்கையான 35 அமைச்சர்கள் தற்போது இருக்கும் வகையில் அமைச்சரவை இறுதிக்கட்ட பதவியேற்பை நேற்று செய்த நிலையில்தான் விஜய் அடுத்த வாரம் டெல்லி செல்வதற்கு திட்டமிடுகின்றார். டெல்லியில் அவர் தங்கியிருக்கும்போது ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் நிறுவப்பட்ட திருவள்ளுவர் சிலையையும் அவர் திறந்து வைப்பார் என கூறப்படுகின்றது. முதல்வராக பொறுப்பேற்ற பின்னர் டெல்லிக்கு செல்லும் விஜயின் பயணம் உற்று நோக்கப்படுகின்றது. இது ஒரு முக்கியமான விடயம். இவைதான் செய்தி வீச்சின் முக்கிய விடயங்கள். இதேபோல ஏனைய உலக நிலவரங்கள் நர்க்ஸ் விரிக்ஸ் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பகுதியில் காத்திருக்கின்றன. அந்த பதிவுக்காகவும் காத்திருங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.